அவர் வயிறு குண்டாக காரணமாக இருக்க இன்னொரு காரணத்தை சொல்கிறேன். டாக்டர் கொடுக்குற மாத்திரை தப்பான மாத்திரையாக இருந்தால் சைடு எஃபெக்டில் குண்டாக இருந்தால் கூட அந்த சைடு எஃபெக்ட்ஸ் சரி பண்ணுறதுக்கும் ஒரு சில எக்ஸசைஸ் இருக்குது. என்ன எக்ஸசைஸ்னால் யோகா எக்ஸசைஸு, பிராணாயாமம் எக்ஸசைஸு, புக்கை டெய்லியும் படிக்கிற எக்ஸசைஸு, மூச்சு பயிற்சி எக்ஸசைஸு, டிப்ரெஷன் ஆனால் வாசனை மூந்து பார்க்குற எக்ஸசைஸு, அதுக்கு ஆப்போசிட்டான சினிமா, பாட்டு, படிப்பு, புத்தகம், கோர்ஸு, படிப்பு, கோர்ஸு, அதுக்கப்புறம் என்னது சினிமா, அதுக்கப்புறம் லவ்வு, அதுக்கப்புறம் ஜாப்பு, அதுக்கப்புறம் பிஸ்னஸ். இது எல்லாமே ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதுக்கு மருந்தாக போயிடும். சரியா? தப்பான மாத்திரை, மருந்து, சாப்பாடு கொடுத்தா கூட வீட்டுக்கு உண்டாகும். ஸோ டாக்டர் அப்படி தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அவர் மேலே கேஸ் போட்டு கோர்ட்டு போட்டு ஜெயிலுக்கு வச்சுருங்க. இப்போ நான் சொன்ன இந்த சொல்யூஷனை இதை ரெடி பண்ணி வெயிட்டை குறைக்க பாருங்கள். சரியா? மீறி உங்களை தப்பான மாத்திரத்துக்கு உண்டாக்குனாங்கன்னா போலீஸை கேஸ் போட்டு ஜெயிலில் தள்ளிவிட்டு அதுக்கான எக்ஸ்ட்ரா ஃபைனை போட்டு காசையும் வாங்கிக்கோங்க. சரியா? டாக்டர்கள் தப்பு செய்ய தான் செய்வாங்க. நிறைய இடத்துல செருப்படியும் வாங்குவாங்க, அதான் அவங்க சொல்ல மாட்டாங்க. சரியா? சில டாக்டர்கள் இந்த மாதிரி தப்பு செஞ்சு கிரிமினல்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இதெல்லாம் சட்டப்படி குற்றம். டவுட்டுன்னா யார்கிட்ட வேணால் கேளுங்க. சரி, தேங்க்யூ காட்.